My dear students, this is class 12 maths, chapter 4, inverse trigonometric functions, exercise 4.4 question number 1 பார்க்க போகிறோம். Find the principal value of subdivision 1ல பாருங்க secant inverse 2 by root 3 கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் காசுக்கு மாற்றிக்க போகிறேன். cos inverse அப்படி போட்ட உடனே இந்த வேல்யூ என்ன ஆகும்னா ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ரூட் 3 மேலே போயிடும், 2 கீழே வந்துடும். ஓகேவா? இதை நான் சம் எக்ஸ்ன்னு எடுத்துக்குவா. ஓகே, இப்போ இந்த காஸ் இன்வர்ஸை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். அப்போ ரூட் 3/2 ஈக்குவல் டு காஸ் எக்ஸு. காஸ் இன்வர்ஸ் இந்த பக்கம் வந்து காஸ் எக்ஸை மாறிடும். இப்போ காஸோட எந்த வேல்யூவுக்கு நமக்கு ரூட் 3/2ன்னு வேல்யூ கிடைக்கும்? காஸ் 30 டிகிரி. ஓகேவா? அப்போ ரூட் 3/2 ஈக்குவல் டு காஸ் 30 டிகிரி 5/6ன்னு ரேடியன்ஸில் கொடுங்க. இப்போ எக்ஸுக்கு நேராக என்ன இருக்குது? 5/6. அண்ட் ஆல்சோ 5/6 belongs to 0 to pi இந்த இன்டர்வல்குள்ளவும் வந்துடுது. புரியுதுங்களா? ஸோ தாராளமாக இந்த ஆன்சர் வந்து நான் எக்ஸுக்கான வேல்யூவை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே எழுதிடலாமா? சீக்கண்ட் இன்வர்ஸ் 2/√3 ஈக்குவல் டு 5/6. ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு சம் போகலாமா? நெக்ஸ்ட்டு சம்மில் காட் இன்வர்ஸ் ரூட் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நான் டேனுக்கு மாற்றிக்கிறேன். ஓகேவா? தட் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ். பாருங்கள், இந்த வேல்யூ கடியில் 1 இருக்கிற மாதிரி அர்த்தம். ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா 1/√3. ஓகே, நீங்கள் இப்படியே டைரெக்டாக கூட நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அதாவது டேனோட எந்த ஆங்கிளுக்கு 1/√3 வருது? டேன் 30 டிகிரி. அப்போது tan 5/6 ஈக்குவல் டு 1/√3. கரெக்டாக? இது நான் சம் ஒய்ன்னு எடுத்துக்குவா. tan இன்வர்ஸ் இந்த பக்கம் வந்ததுன்னா tan ஒய்ன்னு ஆகிடும், ஈக்குவல் டு 1/√3. அப்போது tan 30 டிகிரி தான் 1/√3. அதாவது tan 5/6க்கு தான் 1/√3. அண்ட் ஆல்சோ திஸ் 5/6 பிலாங்ஸ் டு -5/2, 5/2 இந்த இன்டர்வல்குள்ளே வந்துடுது. புரியுதுங்களா? அப்போது y ஈக்குவல் டு 5/6. ஓகேவா? y யாருக்கான வேல்யூ எடுத்திருக்கோம்? tan இன்வர்ஸ் 1/√3. இது யாரோட வேல்யூ? காட் இன்வர்ஸ் √3. ஓகே, கடைசியாக நம்ம எழுதிடலாம். காட் இன்வர்ஸ் √3 ஈக்குவல் டு 5/6. புரியுதுங்களா? சரி, நம்ம தேர்ட் சம் போயிடலாம். தேர்ட் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க? கொசிகண்ட் இன்வர்ஸ் -√2. இப்போ கொசிகண்ட்டை வந்து நான் சைனுக்கு மாற்றிக்கிறேன்ப்பா ஃபஸ்ட்டில். அப்போது சைன் இன்வர்ஸ் பாருங்கள், மைனஸ் நியூமரேட்டரில் தான் இருக்கணும். இது கடையில் 1 இருக்கிற மாதிரி அர்த்தம். எப்போவுமே மைனஸ் நியூமரேட்டரில் தான் இருக்கணும். அப்போ -1/√2. ஓகேவா? சைனோட ஹேபிட் என்ன? மைனஸை வெளியே தள்ளி விட்டுடும். அப்போ மைனஸ் சைன் இன்வர்ஸ் 1/√2. ஓகே, லெட் z ஈக்குவல் டு மைனஸ் சைன் இன்வர்ஸ் 1/√2 இப்படி எடுத்துக்குவா. இப்போ இந்த சைன் இன்வர்ஸை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா சைன் ஆகிடும். சைன் z ஈக்குவல் டு -1/√2. ஓகே, இப்போது சைன் 45 டிகிரி தான் நமக்கு -1/√2 இல்லையா? ஸோ சைன் மைனஸ் இருக்கிறதுனால நான் மைனஸ் போடுற ஆங்கிளுக்கு சைன் -5/4 ஈக்குவல் டு -1/√2. ஓகேவா? அப்போது ஜட்டுக்கு நேரம் என்ன இருக்குது? -5/4. அண்ட் -5/4 பிலாங்ஸ் டு -5/2, 5/2 இந்த இன்டர்வல்குள்ளே வருது. ஓகேவா? ஸோ நான் தாராளமாக z ஈக்குவல் டு -5/4 அப்படின்னு எழுதலாம். இப்போ ஜட்டு யாருக்கான வேல்யூ எடுத்திருக்கேன்? நல்லா கவனிங்க. மைனஸ் சைன் இன்வர்ஸ் 1/2. அதாவது இந்த வேல்யூக்கு தான் நான் ஜட்டுன்னு எடுத்திருக்கேன். பட் இது யாரோட வேல்யூ? கொசிகண்ட் இன்வர்ஸ் -√2. ஸோ கொசிகண்ட் இன்வர்ஸ் -√2 ஈக்குவல் டு -5/4. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.